என்னப்பா? ஸ்பெஷல் லெக் பீஸ் பீப் தவா கறி, பீப் சட்டி சோறு, கேரளா ஸ்டைல் எல்லாமே. நீ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லு. ஏன்னா ஏற்கனவே நீ எனக்கு செஞ்சு கொடுத்த சிக்கன் கேரளா சாப்பாடு சூப்பராக இருந்தது. இப்போ அதுக்காக நான் பீப் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அழகான கேரளா ஸ்டைலில் பீப் கறி சட்டி சோறு செய்ய போகிறோம். யாருக்குன்னா தேவையானிக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்கன் கறி சட்டி சோறு செஞ்சு கொடுத்தாங்க, சூப்பராக இருந்தது. ஆனால் ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பீப் தான் கேரளாவில். அதுதான் நீங்கள் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரளானாலே தேங்காய் எண்ணெய் தான். நம்ம எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் போது அந்த முறையாக அந்த டேஸ்ட் வந்துடும். 2 பட்டை, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். அப்படியே வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. நம்ம வீட்டில் சிம்பிளாக செஞ்சிடலாம், ஈஸியாக. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. வெளில போய் சாப்பிட்டா ரேட் அதிகம், இல்லை கேரளாலாம் போய் சாப்பிட்லாம் கிடையாது. நம்ம இங்கேயே ஈஸியாக 2 நிமிஷம் செஞ்சிடலாம். நம்ம இங்கே ஈஸியாக ஒரு 5-10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துப்போம், 2 ஸ்பூன். வெங்காயம் வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டும் பச்சை வடை போயிடுச்சு. இப்போ ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துப்போம். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துப்போம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துப்போம். தனியா பவுடர் அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகத்தூள், சேர்த்துட்டு 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். மசாலா நல்லா வதக்கியாச்சு. பார்த்திங்கன்னா 200 கிராம் பீப்பு ஒரு 4 விசில் குக்கரில் விட்டு வேக போட்டு வச்சுருக்கேன். இதிலே உப்பு போட்டிருக்கேன், அந்த உப்பே கரெக்டாக இருக்கும். நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம். சாப்பாட்டில் வேறு உப்பு போட்டு தான் வேக போடணும். சாப்பாட்லேயும் உப்பு போட்டிருக்கோம், கறியை வேக போடும்போது உப்பு போட்டிருக்கோம். மல்லித்தழை கொஞ்சமாக தூவிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம சட்டியை பற்ற வச்சிடலாம். ஓகே, சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். சட்டி ஏற்றுவதில் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிப்போம். அந்த வாசனைக்கு சாப்பாடு கொடுப்போம். இப்போ மேலே பீஃப் கிரேவி சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே சாப்பாடு சேர்த்துப்போம். அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் அப்படியே டம்ளர் இருக்கும் சிம்மில். அவ்வளோதான், சாப்பாடு ரெடி ஆகிடும்.
இன்றைக்கி செம்ம வீடியோ, நீங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், சட்டி சோறு, பீஃப் தவா கறி, லெக் பீஸ். ஏன்னா நீங்கள் சாப்பிட போகிறேன். வாங்க ஆரம்பிப்போம். பயங்கர பசியாக இருக்குது. செம்ம சூடாக இருக்குது. ஆவி வருது, உங்களுக்கே தெரியும். செம்ம சூடாக இருக்குது. கேரளா சாப்பாடு சாப்பிட்ணும் நீங்கள் கேரளாவுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. வீட்லேயே செஞ்சிடலாம். உங்களுக்கே தெரியும் அப்பா எவ்வளோ சிம்பிளாக செஞ்சார் பாருங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு வீட்டில் சிம்பிளாக செஞ்சிடலாம். இது செம்ம சூடாக இருக்குது. லெக் பீஸ். பீஃப் தவா கறி. சூப்பராக வந்திருக்கு. அட்டகாசமாக இருக்குது. தேங்காய் எண்ணெய் வாசனை எல்லாம் சூப்பராக இருக்குது. பாருங்க, வா செம்ம சூடு, சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இன்னும் சூடு போவே இல்லை, செம்ம சூடாக இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. சட்டி சோறு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஆனால் வேஸ்ட் ஆகாது, எதுவுமே வேஸ்ட் ஆகாது. நான் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சாப்பிட்ருவேன். சுத்தமாக சாப்பிட்டாச்சு. இல்லை வேஸ்ட்டாக பார்த்து நாங்கள் அப்புறமா சாப்பிட்ருவோம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காதீங்க, இது 5 நிமிஷம் 10 நிமிஷம் செய்ய வேண்டியது தான். வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சூப்பராக வீடியோ அடுத்த சந்திக்கலாம், அடுத்த பார்க்கலாம். பாய்.